எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு கண்டக்டர் அண்ட் கேபிள் இந்த ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன, கண்டக்டர் என்றா என்ன, கேபிள்ஸ் என்றா என்ன என்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து எலக்ட்ரீஷியன்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் வயரிங் செய்கிறார்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் இவைகளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வயர்ஸ் எல்லாம் கண்டக்டர், வயர்னு சொல்லலாம், இதை கண்டக்டர்னு சொல்லலாம். வயர் கண்டக்டர் இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிடும். வயர்ன்ற ஒரு சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் இங்கே இருக்கும், சிங்கிள் கண்டக்டர், அதை சுற்றி ஒரு இன்சுலேஷன் இருக்கும். இதுதான் வயர். கேபிள்ண்டா இங்கே வந்து நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருக்கும். இதில் 3 கண்டக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 கண்டக்டர் இருக்குது. இதை வந்து கேபிள்னு சொல்கிறோம். இப்போ வயர் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, வயர்ன்ற அப்ளிகேஷன் என்ன, கேபிள்ன்ற அப்ளிகேஷன் என்ன, ஏன் நாங்கள் கேபிளை சூஸ் பண்ண வேண்டியிருக்கு, சில இடங்களில் வயர்ஸை சூஸ் பண்ண வேண்டியிருக்குன்றது இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வயர்ண்டா பேசிக்கலி என்னென்னா பார்த்தா, வயர் வந்து சிங்கிள் ஃப்ளெக்சிபிள் மெட்டாலிக் ஸ்ட்ராண்ட் or rod that is used to transmit electrical current or signals. ஓகே, இந்த எலக்ட்ரிக் கரண்ட் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஃப்ளெக்சிபிள் மெட்டாலிக் ஸ்ட்ராண்ட் ஆர் ராட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வயர்ஸ் வந்து டிபிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ நாங்கள் எப்போயுமே தெரியும் காப்பர் அண்ட் அலுமினியம் அதை குட் கண்டக்டிவ் மெட்டீரியல், அதனால் இந்த காப்பர் அண்ட் அலுமினியத்தை இந்த வயர்ஸுகளை யூஸ் பண்ணுறோம். இது பேஸ்ட் ஆன் இந்த கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து வயர்ஸை சூஸ் பண்ணிக்கொள்வோம். It comes with various gauges. Gauge என்று சொல்லுவோம் இந்த வயர்ஸ் அண்ட் சைஸ். ஃபியூச்சர் வீடியோஸில் நாங்கள் இந்த கேஜ் என்னென்ன சைஸ் சூஸ் பண்ணுறது என்று நிறைய வீடியோஸ் தருவோம். என்னமோ ஃபியூச்சர் வீடியோஸில் நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஹவுஸ் வயரிங் எப்படி செய்கிறது, எப்படி டிசைன் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தருவோம். இப்போ வந்து இந்த இதில் வந்து லோ கரண்ட் அப்ளிகேஷன்டா என்ன சைஸ் சூஸ் பண்ணணும், ஹை கரண்ட் அப்ளிகேஷன்டா வயர்ன்ற சைஸ் என்ன சூஸ் பண்ணணுன்றதை இந்த கேஜை பற்றி வச்சு பார்ப்போம். கூட கேஜ் தேவைப்படும் ஹை கரண்ட் அப்ளிகேஷன் இருந்தால், லோ கரண்ட் அப்ளிகேஷன் இருந்தால் குறைய கேஜில் சூஸ் பண்ணலாம். இது சிம்பிள் இந்த வயர்ஸ்ன்ற ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, வயர்ஸ் வந்து 2 பாயிண்ட்டுக்கு இடையில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை உருவாக்குறதுக்கு தான் இந்த வயர்ஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வயர்ஸ் வந்து 2 டைப் இருக்குது, ஸ்டாண்டர்ட், சாலிட். இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் பண்ணிக்கணும். சாலிட் கண்டக்டர்ண்டா இது வந்து ராட், ஒரு மெட்டல் ராட் அப்படியே இருக்குது, மெட்டல் ராட் மாதிரியே இருக்குது. ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ண்டா இதில் வந்து ஸ்டாண்ட்ஸ், இதை வந்து ஸ்டாண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸும் வந்து அப்படியே ஒன்றுக்கு இடையில் அப்படியே அப்படி வந்து என்ன சொல்லிடுறோம், ஒன்றுக்கு இடையில் ஒன்று ட்விஸ்டட் பண்ணி வச்சுப்பினோம். இதான் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். அப்போ இந்த சாலிட் கண்டக்டர் வந்து இஸ் a solid conductor, a single solid commonly used for all electrical wiring. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் வயர்ஸை நாங்கள் நிறைய இடங்கள் பார்ப்போம். இதைத்தான் ஸ்டாண்டர்ட் வயர் வந்து multiple small strands twisted and bound together, providing flexibility and resistance of fatigue. இது வந்து இப்படி ஏற்கனவே ட்விஸ்டட் ஆகிருக்கிறதால இது வந்து பிரேக் ஆகுது. இங்கே வந்து இது 1 கண்டக்டர்ன்றபடியே இது வந்து பிரேக் ஆகுது. இது வந்து ஓல்டன் டேஸில் நிறைய இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பழைய ஹவுஸ் வயரிங்கில் இதுகளை பார்த்துருப்போம். இது வந்து நியூ ஹவுஸ் வயரிங்கில் இது வந்து ஓல்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட. நாங்கள் யூஸ் பண்ணுவோம், சின்ன சின்ன அப்ளிகேஷன் எப்போயும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து மோஸ்ட்லி வி ப்ரிஃபர் ஃபார் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஏன்னா அதில் வந்து இதில் ட்விஸ்டடாக ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறால இது பிரேக் ஆகாது. பெண்ட் பண்ணலாம். நாங்கள் பெண்டிங் மூமெண்ட் எல்லாம் தேவைப்படுற இடங்களில் இதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ இந்த ஸ்லைட்ஸில் வந்து இந்த ஹைலைட் பண்ணியிருப்பேன் முக்கியமான கீவேர்ட்ஸை. இந்த ஹைலைட் பண்ண கீவேர்ட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு விஷயம் விளங்கிடும், எல்லா விஷயம். இதை விட நான் ஜஸ்ட் சிம்பிளி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறேன். அடுத்து வந்து கேபிள்ஸ் என்று பார்த்தோம்னா, கேபிள்ஸ் வந்து மல்டிபிள் வயர்ஸ். இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், இதில் 3 வயர்ஸ் இருக்குது, இதில் 4 வயர்ஸ் இருக்குது, இதில் 4 வயர்ஸ் இருக்குது, இதில் வந்து 1 2 3 3 4 5 6 வயர்ஸ்னால் கண்டக்டர்னு சொல்லலாம். இது சேர்ந்து தான் இது கேபிள்னு சொல்கிறோம். ப்ரொடெக்டிவ், இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங், அவுட்டர் கவரிங்கில் இந்த கேபிள் இருக்கும். இது ப்ரொடெக்டிவ் அவுட்டர் கவரிங்கில் கேபிள் இருக்கும். கேபிள்ன்ற தனி செப்பரேட் வீடியோஸ் வருவோம். கேபிள்ன்ற ஒரு லேயர்ஸ்ன்ற மீனிங் என்ன பர்பஸ்ங்கலாம் தனியாக பார்ப்போம். இந்த கேபிள்ஸ் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். The primary function of cable is to transmit electrical signal or power from one point to another. Cables offer better protection against external factors, moisture, abrasion, and electromagnetic interference.
because having outer sheath and jacket. ஸோ என்ன இங்கே முக்கியமான விஷயம்டா நாங்கள் வந்து கேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன் லைனில் அதில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சிக்னல் டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலும் சரி இங்கே கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கேபிள் வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் தரும். என்ன வந்து என்வயர்மெண்டல் இஷ்யூஸ் இந்த மாய்ஸ்சராக இருக்கலாம், டெம்பரேச்சர் இருக்கலாம், அப்ரஷன் இருக்கலாம், இதுலேருந்து எங்களுக்கு பெட்டர் ப்ரொடெக்ஷன் தரும். அப்போ கேபிள் வந்து இந்த ஸ்டாண்ட், அதாவது இது வித் ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அளவு கூட இருக்கும், ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி டு இந்த கிளைமேட் வெதர் சேஞ்சஸுக்கு அது வந்து எஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து எப்பயுமே எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் டிரான்ஸ்மிஷன் லைனில் எங்களுமே கேபிள்ஸை யூஸ் பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் லைன்லேயும் கேபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஹவுஸ் வயரிங் வரும்போது வயர்ஸை யூஸ் பண்ணுவோம். வித்தின் த ஹவுஸ், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் வயர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைவு தான், கொஞ்சம் தூரம் தான். பட் வீட்டுக்குள்ளே உங்களோட கிளைமேட் சேஞ்சால் வர எஃபெக்ட் வந்து குறைவாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டுக்கு போக விட மாட்டோம். வீட்டில் உள்ள இன்டர்னல் வெதர் வந்து ஒரு பெட்டர் கண்டிஷனாக தான் இருக்கும். அதாவது நாங்கள் வந்து கேபிள்ஸ் தேவையில்லை எங்களுக்கு. அது கேபிள் வந்து இந்த நான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே உள்ள மாய்ஸ்சரோ டெம்பரேச்சரோ இதெல்லாம் வந்து குறைவாக இருக்கும். ஈவன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து குறைவாக இருக்கும். இப்போ அவுட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க டிரான்ஸ்மிஷன் லைனில் நிறைய கேபிள்ஸ் வரும், எலக்ட்ரிக்கல் கேபிள் போகும், கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் போகும், டிவி சிக்னல், டிவி இந்த ஆண்டெனா என்ன சொல்கிறேன் அந்த சப்ளை பண்ண வேண்டிய கேபிள்ஸ் போகும், நிறைய கேபிள்ஸ் போகும். போய் அப்போ இதில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் வரும். இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் எடுத்துக்கொண்டோம்னா நெட்வொர்க் இன்ஜினியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸுக்கும் இஷ்யூ தான், பட் இது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. நெட்வொர்க் இன்ஜினியர்ஸுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். அப்போ அவைகள் வந்து கேபிள்ஸை சூஸ் பண்ணணும், இன்டர்ஃபியரன்ஸ் குறைவாக இருக்கும் கேபிளை சூஸ் பண்ணுவோம். அப்போ நாங்கள் எப்பயுமே அவுட் சைட் என்வயர்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டாலேஷன் செய்ய போகிறோம்னா நாங்கள் வந்து மோஸ்ட்லி 99% கேபிள்ஸை தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வயர்ஸ் அண்ட் கேபிள்னு பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கு. இதை வந்து ரீட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாக வரும் நாங்கள் சொல்கிற விஷயம். ஓகே, they are primarily used flexible metallic stand, primarily used for establishing electric connection in circuit. Cables are composed of multiple wires conducted and bundled together within the protective covering. Okay, and the basic difference எப்படி சொல்கிறோம். அடுத்து வந்து bundle configuration cables offer several advantages. Okay, cables provide better organization and environment management of multiple wires, reducing the risk of tangling and making installation and maintenance easier. நான் சொன்ன மாதிரி கேபிள்ஸ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து கேபிள்ஸ் நாங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கொள்ளலாம், டேர்ன் பண்ணிக்கொள்ளலாம், ட்விஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா கேபிள் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் தாங்கிக்கொள்ளும். அடிஷனலி அந்த அவுட்டர் சீட் அண்ட் ஜாக்கெட்னு சொல்லுவோம், இது ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகைன் என்வயர்மெண்டல் ஃபேக்டர் தான் நான் சொன்னேன். என்வயர்மெண்டல் ஃபேக்டர்லேருந்து இது ப்ரொடெக்ஷனை தந்துவிடும். அப்போ இது பெட்டர். அடுத்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸில் அடுத்து வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷனில் எப்பவுமே கேபிளை யூஸ் பண்ணுவோம். ஏனெண்டா ரெடியூசிங் த சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் லாஸஸ். நான் சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து லாஸஸையும் ரெடியூஸ் பண்ணிக்கணும். வயர்ஸை வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், வீட்டுக்குள்ளே உள்ள வயரிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்மால் யூனிவர்சிட்டி இல்லை சின்ன பில்டிங்ஸ் இதுகளில் உள்ள வயரிங்குக்கு வயர்ஸை யூஸ் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் வயரிங். ஓகே, இப்போ கேபிள்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் பர்பஸுக்காண்டி நாங்கள் கேபிள்ஸை டிசைன் பண்ணிக்கொள்ளலாம், ஸ்பெசிஃபிக் டிசைன். இப்போ கோஎக்சியல் கேபிள்னு சொல்லியிருப்போம், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோஎக்சியல் கேபிள்ண்டு இந்த கோஎக்சியல் கேபிள் வந்து டிசைன் டு டிரான்ஸ்மிட் ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வித் மினிமல் இன்டர்ஃபியரன்ஸ். அது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த கோஎக்சியல் கேபிள் டிசைன் பண்ணிப்போம். அப்போ இது வந்து ஸ்பெஷலைஸ் டிசைன் கேபிளில் இப்படி ஸ்பெஷலைஸ் டிசைன்லாம் இருக்குது. அடுத்தது வந்து இட்டர்னல் கேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுவோம். நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவோம். இப்போ ஈத்தர்நெட் கேபிள் ஏன்னு சொல்லுவோம்னா இது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஈத்தர்நெட் கேபிள் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து என்ன ஹை ஸ்பீட் ரிலையபிள் அண்ட் ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷன்.
ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷன். இப்போ என்னென்னா இந்த கேபிள்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. இதை வந்து வேறு வேறு பர்பஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் இதை நான் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம் சம்டைம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது அண்டு, ஆனால் வந்து இதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணி அதை வந்து வியூ இந்த வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதாவது இதில் ஏதாவது ரிசர்ச் செய்யலாமாண்டு. இப்போ இந்த கேபிள்ஸில் எல்லாம் ரிசர்ச் போய்கொண்டிருக்கு. இதை விட பெட்டர் இன்சுலேஷனை கொடுக்கலாமா? கேபிள்ஸில் இன்சுலேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இதில் வந்து வேறு என்னென்ன பிரேக் டவுன் நடக்குது, கேபிள் ஃபெயிலியர்ஸ் என்ன நடக்குது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், கேபிள் இந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன் எக்ஸ்ட்ரீம் வெதரை ஸ்டாண்ட் பண்ண, இப்போ மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் ஹை ஹீட்டுக்கு போகும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் வெதரை இந்த கேபிள் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குரிய பெட்டர் மெட்டீரியலை எப்படி கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் ரிசர்ச்சஸ். அப்போ முதல்ல கேபிள் அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது, அதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கேபிளில் இருந்தால் என்ன எக்ஸ்பெக்டட் குவாலிட்டிஸ்ன்றதை பற்றி தெரிஞ்சால் தான் நாங்கள் அதுலேருந்து அடுத்தடுத்த வேர்ஷனை நாங்கள் இதை இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து அடுத்த லெவல் திங்கிங்க்கு போகிறதுக்கு இந்த பேசிக் ஐடியாஸ் தெரியணும். அப்போ அதெல்லாம் இந்த வீடியோட நோக்கம். அடுத்த டைப் ஆஃப் கேபிள், இப்போ சிங்கிள் கோர் கேபிள், மல்டிபிள் கோர் கேபிள். இப்போ பிக்சர்ஸ் பார்த்தாலும் தெரியும், இதில் வந்து ஒன்லி 1 கோர் இருக்குது, இதில் 3 கோர்ஸ் இருக்குது. 3 கோர்ன்ற இங்கே கண்டக்டர்ஸ் 3 கண்டக்டர்ஸ்க்கு. அப்போ மல்டிபிள் கோர் கேபிள். இப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு விளங்குது, இது எல்லாமே சிங்கிள் கோர் கேபிள். ஆனால் சிங்கிள் கோர் கேபிளில் வேறு டைப்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு கோர் தான். அப்போ இது சிங்கிள் கோர், இது சிங்கிள் கோர், இது சிங்கிள் கோர், இது சிங்கிள் கோர், இது சிங்கிள் கோர். ஆனால் இந்த ஸ்டைல் வித்தியாசம், இந்த டைப் வித்தியாசம், ஆனால் சிங்கிள் கோர். அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் அந்த டைப் வித்தியாசத்தில். ஆனால் சிங்கிள் கோர் இது எல்லாமே சிங்கிள் கோர் கேபிள் தான். அடுத்து வந்து மல்டிபிள் கோர், இதில் வந்து 2 கோர், இதில் வந்து 2 கோர், இது எல்லாமே மல்டிபிள் கோர் இருக்கு. 2 கோர் கேபிள், இது 2 கோர் கேபிள். ஆனால் இந்த ஸ்டைல் வித்தியாசம், இது 3 கோர் கேபிள், இது 3 கோர் கேபிள்ஸ். ஆனால் இதில் ஸ்டைல் வித்தியாசம், அதை வந்து அடுத்ததில் பார்க்கலாம். இதெல்லாம் 3 கோர் கேபிள். அடுத்து வந்து என்னமோ டைப் இருக்குது, சாலிட் கேபிள், ஸ்டாண்டர்ட் கேபிள். அது வயர்லையும் சாலிட் வயர், ஸ்டாண்டர்ட் வயர் மாதிரி கேபிள்ஸில் சாலிட் கேபிள்ஸ், ஸ்டாண்டர்ட் கேபிள்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ன்றா இந்த வயர்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ், அதுக்கே நான் வயர்ஸில் சொன்ன விஷயம் தான், ஸ்டாண்ட்ஸாக இருந்து அது வந்து யூஸ் பண்ணப்பட்டிருந்தா, ட்விஸ்டடாக யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அது ஸ்டாண்டர்ட். சாலிட்னா ஒரு ராட்டாக இருக்கும். இப்போ அடுத்தல பார்க்கலாம். சாலிட் கேபிள்னா இஸ் அ ராட், இது வந்து ஒரு ராட், ஒரு மெட்டல் ராட் மாதிரி இருக்குது. இது வந்து சாலிட்னா have single continuous conductor made of single piece of metal. இதுதான் solid cables. இது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க மாட்டீங்க. சாலிட் கேபிள்ஸ் வந்து ரேர் யூசேஜ், இது வந்து மிக குறைய யூசேஜ். ஏன்னா நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் கேபிள்னா நாங்கள் வந்து வேறு டிசைனில் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்டாண்ட்ஸை வந்து அப்படியே இது பண்ணி என்ன சொல்கிற அந்த சுற்றி வச்சுருப்போம், ஒரு முறுக்கின மாதிரி இருக்கும் எல்லாமே. இதுதான் ஸ்டாண்டர்ட் கேபிள். கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்மாலர் வயர்ஸ் twisted binded together. Okay, these are standard cable. இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். என்ன இந்த வீடியோ நோக்கம்னா மெயின்லி வந்து இந்த கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் வெரி பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோ. அடுத்த வந்து நிறைய வீடியோஸை தருவோம். இது வந்து மெயின்லி எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் வந்து அடுத்த லெவலில் ரிசர்ச் செய்கிற ஆக்கள், வயர்ஸ் கேபிள்ஸ் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஆக்கள், இந்த மாதிரி அதில் உள்ள ஆக்கள் எல்லாம் வந்து இதை பார்க்குற மூலமாக உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ், வயர்ஸ் கேபிள்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்ல பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலாம். கூகுள் ஸ்காலரில் வந்து கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் அண்ட் அண்டர் கிரவுண்ட் கேபிளை பற்றி நிறைய ரிசர்ச் இருக்கும். அப்போ அதில் என்னென்ன செய்திருக்கு, நம்ம என்னென்ன என்வாயன்மெண்டல் கண்டிஷனை எப்படி விஸ்டார்ட் பண்ண போது, கேபிள் இன்சுலேஷன் பற்றி ரிசர்ச் இருக்குது. அப்போ இந்த அடுத்தடுத்த ரிசர்ச் ஐடியாஸ் அது இதுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வெரி ஃபவுண்டேஷன் இதில் வந்து நாங்கள் எங்களோட வீடியோஸில் எப்பயுமே இந்த ஈக்குவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே வந்து என்ஜினியரிங்கனோட என்ன செய்யணும்னா முதல்ல ஈக்குவேஷனை போட்டுட்டு ஈக்குவேஷனை தான் பாடத்தை தொடங்கணும். அப்போ என்ன நடக்குமாண்டா அட் தென் வந்து ஈக்குவேஷன் மறந்துடும். ஒரு 6 மந்தில் படித்த ஈக்குவேஷன்ஸ்லாம் மறந்துடுவோம். ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து அவ்வளோ மைண்டுக்குள்ள இருக்காது. அப்போ அது ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ரொடக்டிவான டீச்சிங் லேர்னிங்காக இருக்காது.
அப்போ இந்த வீடியோஸில் நாங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் இருக்க முடியும். இதில் ஈக்குவேஷன் எதுவுமே இல்லை. எதுவுமே ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, டெரிவேஷன்ஸ் இருக்குது, இந்த சைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுல இருக்குது. நாங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி தேவைப்படும் போது ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் தருவோம் நெக்ஸ்ட் வீடியோஸுகளில். ஆனால் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண இஷ்யூஸ் இந்த டீச்சிங் லேர்னிங்கில் எப்பயுமே எலக்ட்ரிக்கல் மெயின்லி நான் என்னுடைய டொமைன் எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் டொமைன்ன்றக்க அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவேஷன்ஸை த்ரோ பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து மிஸ் ஆகிடும். அவருக்கு அந்த ஃபண்டமெண்டல் ஒரு கொமன் மேன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கொமன் மேனை நான் வயர் கடையில் போய் வாங்க போகிறேன்டா, கடையில் போய் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல போகிறதில்ல. கடையில் போய் வயர் வாங்க போகிறோம், கேஜ் என்ன சைஸ் கேஜ் மட்டும்தான் சொல்ல போகிறோம். அப்போ அங்கே ஒரு காமன் மேன் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இந்த வயர்ஸை கேபிளை சூஸ் பண்ண போயினோம்ன்றது ஒரு அதாவது காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு இன்ஜினியரிங் டாபிக்ஸை சொல்லி கொடுக்குறக்கு அதை லேர்ன் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் அது இந்த யூடியூப் வீடியோஸுன்ற நோக்கம். அதாவது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கேன். நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.